அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் மாதம் 21ஆம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை பார்க்கும் பொழுது பௌர்ணமி தினம் வருகிறதுங்க. பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. அதிலும் பார்த்திங்க அப்படின்னா ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஆனி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியம் நிறைந்த ஒரு காலகட்டம் இருக்கும். இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து நிலைகள்லையுமே ஒரு மாற்றம் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஆனி மாதத்தில் சூரிய பகவான் வடதிசை பயண காலமான உத்தராயணத்தினுடைய கடைசி மாதமாக வருகிறது இந்த ஆனி மாதம். அப்படி வரக்கூடிய இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி தினம் அப்படின்னு வருவது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே இன்னும் விசேஷமானது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா 65 வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக அந்த கிரக மாற்றம் நிகழக்கூடிய நாளில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்திற்கு பார்க்கும் பொழுது அதிசக்தி நிறைந்ததாக காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த பௌர்ணமி தினத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது கடந்த 65 வருட காலமாக பல துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் கடந்து வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக பெயர்ச்சி கிரகநிலை மாற்றத்தின் அடிப்படையில் 65 வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய கஷ்டம் நிவர்த்தியாகுமா, அவர்களுக்கு என்ன மாதிரியான சாதகமான நிலைகள் உருவாகும், என்ன மாதிரியான பலன்கள் அவர்களுக்கு அமோகமான நிலைகளை உருவாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதமானது சூரிய பகவான் மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நிகழக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மிதுன ராசியில் சூரிய பகவானுடைய போகிறாரு. அதே மாதிரி மிதுனத்தை ஆட்சி செய்யக்கூடிய புத பகவானும் பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசியில் இருக்கார். இவ்வாறாக சூரியனும் புதனும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஆனி மாதத்தில் நிகழக்கூடிய இந்த பௌர்ணமி தினமானது சில கிரக மாற்றங்களை உருவாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது, அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் சாதகமான நிலைகள் உருவாகும். ஒரு சில விஷயங்களில் சாதகமற்ற நிலைகள் அவர்களுக்கு காணப்படுவதற்கு அதீத அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செய்ய போகிற இந்த பயணங்கள் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயணத்தின் போது சில அலைச்சல்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம், பயணங்கள் தடைப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் அதில் மட்டும் இல்லாமல் அதில் எந்தவித பிரயோஜனமும் இருந்திருக்காது, எந்தவித ஒரு பலன்களும் அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறு பயணமாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு அதீத நன்மைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெறப்போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான நிலை உருவாக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானும் ஒன்றாக மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆனி மாதத்தில் நிகழக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்படி அனைத்து விதமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால மிதுன ராசினருக்கு இன்னும் கூடுதல் பலன்கள் அதிகமாகவே
கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு புறம் சூரிய பகவான் உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பாரு, மற்றொரு புறம் புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குவார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனி மாதத்தில் பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா சந்திர பகவானும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் பிரவேசமாக உங்களுக்கு அதீத அளவில் நன்மைகளை வாரி வழங்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி சூரிய பகவான், புத பகவான், சந்திர பகவான் அப்படின்னு அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருக்கிறதுனால அதீத அளவில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நன்மைகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதில் வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும், முயற்சிகள் சாதகமாக முடிவடையும், எதிரிகளினுடைய தொல்லை இல்லாமல் போகலாம், அவர்களால் மறைமுக ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம், தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க, வேலை சார்ந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. அதே மாதிரி பிள்ளைகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். பேச்சுவார்த்தை, அதாவது திருமணம் உள்ளிட்ட சுப காரிய பேச்சுவார்த்தைகள் தடைகளுக்கு பிறகு நன்மையில் முடியுங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகளுடன் சச்சுரவை தவிர்த்து கொள்ளுங்க. முயற்சிகளில் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பண வரவுல இருந்த தடைகளும் விலக ஆரம்பிச்சிடும். சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமளவில் சாதகமான நிலைகளை உருவாக்குவார். அப்படிங்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க ரொம்பவும் அவர் உதவி பண்ணுவார், அதாவது சூரிய பகவான் உதவி செய்வார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை முன்னின்று நடத்துகிறீர்களோ, முயற்சிகளை மேற்கொள்கிறீர்களோ, அந்த விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி சிலருக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் கைகூடி வரும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள், அப்படி இல்லைன்னா புதியதாக மின்னணு சாதனங்கள், மின்சார பொருட்கள் போன்றவை வாங்கி வீட்டில் இருப்பவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வீங்க. உங்களுடைய மனைவிக்கு பிடித்தமான நகைகள், ஆபரணங்கள், ஆடைகள், அவர்களுக்கு பிடித்தமான பொருட்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வாங்கி கொடுத்து அவர்களையும் நீங்கள் மகிழ்ச்சி அடைய செய்வீங்க. பிள்ளைகள் ரீதியாகவும் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்போடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரவே வராதா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த கிரகங்கள் இந்த பௌர்ணமி நாளில் இருந்து வரக்கூடிய அடுத்த ஒரு 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரும்பாலும் கிரகங்கள் சாதகமாக தாங்க இருக்கு. அதாவது இந்த ஜூன் மாதத்தினுடைய இறுதி பகுதி அப்படின்னு சொல்லலாம், ஆனி மாதத்தினுடைய மத்திம பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடுப்பகுதி, இந்த காலகட்டத்தில் சில சிக்கல்கள், சிரமங்கள், சில விஷயங்களில் போராடி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு சில பண தட்டுப்பாடுகள் ஏற்படலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தினுடைய இறுதி பகுதியில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சியானது பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அவ்வளவா சிறப்பானதாக இருக்காது. என்னதான் சூரிய பகவான், புத பகவான், சந்திர பகவான் அப்படின்னு 3 பேருமே உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் கூட சனி பகவான் அவருடைய தாக்கத்தையும் கொடுக்கத்தான் செய்வார். ஆனாலும் இதில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் என்னதான் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அந்த தாக்கத்தை கம்மி பண்ண வேண்டியது, குறைக்கக்கூடிய வேலைகளை இந்த 3 கிரகங்களும் செய்வாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், புத பகவான் மற்றும் சந்திர பகவான், இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா சனி பகவானினுடைய தாக்கத்தை ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தணிக்க செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் காரணமாக சனி பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமளவு பிரச்சனைகள் குறைய அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. பெருமளவு தாக்கம் இல்லாமல் சற்று குறைவான தாக்கமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதகமான நிலையை விட சாதகமான நிலைகள் அதிகமாக உருவாகுவதற்கு மிதுன ராசியினருக்கு கூடுதல்
கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கு தான் சொல்லணும். அதனால் இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு காலம். நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளணும், ஒரு நல்ல விஷயத்தை நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லைனா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா தாராளமாக நீங்கள் இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கிரக நிலைகளுடைய மாற்றம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்க்கும் பொழுது மாறும். சில கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் மாறலாம், ஒரு சில கிரகங்கள் 27 நாட்களுக்கு ஒரு முறை, ஒரு சில கிரகங்கள் மாதம் மாறக்கூடிய கிரகங்கள், இல்லை வருடத்திற்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9 கிரகங்களும் தன்னுடைய நிலைப்பாடுகளில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது.